அரசியலுக்கு வருவது, அரசியல் கட்சி தொடங்குவது, இல்லை அரசியலில் ஈடுபடுவது அப்படின்றது எல்லாருக்கும் உள்ள உரிமை. அந்த உரிமையை விஜய் ஒரு நடிகர் என்ற காரணத்துக்காக நாம மறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நடிகர் என்பதனாலே வரணும்னு என்ன அவசியம் இருக்கு? இல்லை, நடிகர் என்பதனாலேயே மறுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா இவர் விஜயும் வழக்கம் போல ரஜினி கமல் போலவே கடைசி வரை கொள்கையை இன்னும் சொல்லவே இல்லை. அட்லீஸ்ட் இந்த 2 வருஷத்துல சொல்லுவாரா அப்படின்னு. சினிமாவை முடிச்சுட்டு ஒரு இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ நீங்கள் சினிமாவெல்லாம் முடிச்சுட்டு வர நாடு சீரழிஞ்சிட்டு இருந்தா பரவாயில்லையான்னு கேட்குறேன். ராகுல் காந்தி நடைபயணம் போய் தான் மக்கள்கிட்ட பிரபலம் ஆகணும். ஆனால் எங்கள் தலைவர் அப்படி இல்லை. ஆல்ரெடி ஒரு தளபதி பிரபலம் தான், ஒன்றும் இல்லைங்க, ரசிகர்கள் ஓட்டு போட்டாலும் ஜெயிச்சுட்டாருன்றாங்க. ஏங்க, நல்ல டான்ஸ் ஆடுறாருன்னு யாராவது ஓட்டு போடுவாங்களாங்க? இது எனக்கு காமெடியாக இருக்குதுங்க. விஜய் என்ன திட்டத்தோட சாதி மத பாகுபாடுகளை ஒழிக்கிறதுக்காக வர்றாரு? விஜய் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும். தன் கட்சி உருப்படியாக இருக்கணும், ஏதாவது கொஞ்ச காலத்துக்கு ஓடணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி எலிமெண்ட் எல்லாம் கிட்ட சேர்க்காம இருந்தால் தான் அவருக்கு நல்லது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் இருக்காங்க. யார் புது கட்சி ஆரம்பித்தாலும் ஒரு பொக்கே வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த 3 பேர் வந்தால் மட்டும் கொஞ்சம் விஜய் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் தான் கட்சி ஒரு வருஷத்துக்காவது ஓடும். என்ன ஒன்று, விஜய்கிட்ட நம்ம இன்னொன்று சொல்லணும், ஒரு சின்ன இன்னொரு ஆலோசனை. தமிழ்நாடு கொஞ்சம் ஒரு மோசமான ஸ்டேட்டுங்க. லைட்டாக சங்கி வாசனை அடித்தா கூட போதும். சங்கியாலாம் நீங்கள் இருக்க வேணாம், சங்கி மாதிரி லேசாக வாசனை அடித்தா கூட போதும். நல்ல காரியம் செய்யறேன்னா ஊருக்கு போய் செய்யறது 2வது, முதல்ல உன் வீட்டில் இருந்து ஆரம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படி பார்க்க போனால் நீங்கள் உங்கள் ஒவ்வொரு படங்களும் வெளியிடக்கூடிய நாட்களில் முதல் நாள் ஒவ்வொரு டிக்கெட்டு 1500 ரூபா 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதை நீங்கள் ஏன் கேள்வி கேட்கறது இல்லை? தமிழர் விமணியன் இல்லைங்க, இவர் அதுக்கும் மேலே சீனியர் பழக்கருப்பையா. அவருக்கு போகாத கட்சியே கிடையாது. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, ரஜினி, கமல் வர போயிட்டு வந்துட்டார். ரஜினி ஆரம்பிச்சிருந்தா போயிருப்பாரு. என்ன ஒன்று, போறது பிரச்சனை இல்லை. ஏன் சீமானுக்கு மட்டும் பாதிப்பு வரும், திமுக அதிமுகவுக்கு ஏன் பாதிப்பு வராதுன்னு நான் சொல்றதோட காரணம் இது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மத நெறிவுலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம் முதல்ல. வணக்கம். தமிழக வெற்றி கழகம் நேற்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னு நாடே அல்லோலப்படுது. ஒவ்வொரு கட்சிகளும் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம திணறாங்க அப்படின்னு விஜய் ரசிகர்கள் ஒரு பக்கம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்சி ஒரு மாநிலத்துக்கு அல்லது ஒரு நாட்டுக்கு எந்த அடிப்படையில் தேவை? சினிமா நடிகர்கள் மீதான மோகம் அப்படின்றது தமிழ்நாட்டில் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு தொடர்ந்து ராமதாஸ் பேசுறாரு. இப்ப சீமான் பேசியிருக்கிறார். ஒன்று சினிமாவில் தலைவலை தெரியாதான்னு சீமானே சொல்றார். இப்போ அப்படி ஒரு சூழல்ல பல்வேறு விமர்சனங்களுக்கு மத்தியில் உங்களுடைய பார்வை என்ன? ஒரு ஜனநாயக நாட்டில் அரசியலுக்கு வருவது, அரசியல் கட்சி தொடங்குவது, இல்லை அரசியலில் ஈடுபடுவது அப்படின்றது எல்லாருக்கும் உள்ள உரிமை. அந்த உரிமையை விஜய் ஒரு நடிகர் என்ற காரணத்துக்காக நாம மறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நடிகர் என்பதனாலே வரணும்னு என்ன அவசியம் இருக்கு? இல்லை, நடிகர் என்பதனாலேயே மறுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா. இப்போ அஜித் இருக்காரு, அஜித் வரல. ரஜினி வரவே மாட்டேன்ட்டாரு. அவர் படம் ஓடணுன்றதுக்காக வருவேன். கமல் வந்துட்டாரு, விஜயகாந்த் வந்துட்டு போயிட்டாரு. இப்படி ஒரு 4-5 பேர் வந்திருக்கிறாங்க. இன்னும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான நடிகர்கள் இருக்காங்க. எல்லாருமே வரலையே. வரணுன்றது அவங்களோட விருப்பம் இருக்கிறவங்க வரலாம், வேலை செஞ்சு பார்க்கலாம். மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஜெயிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஜனநாயக நாட்டில் மோடிக்கு என்ன உரிமை உண்டோ அதை போன்ற உரிமை கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கும் உண்டு. அதுதான் ஜனநாயகம். அப்படி இருக்கும்போது விஜய்க்கு நடிகர் என்ற ஒரு காரணத்தை மட்டும் சொல்லி அவர் எப்படி அரசியல் வரலாம் அப்படின்ற கேட்கக்கூடிய கேள்வி தப்பான கேள்வி. ஓகே, இப்போ ஊழல் மலிந்த ஆட்சி, அப்போ ஊழலை ஒழிக்கிறேன், நிறைய பேர் இந்த ஊழலை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்தவங்க இருக்கிறாங்க. சாதி மத பாகுபாடுகளை மாத்துறேன் அப்படி சொல்லி வர்றவங்களும் வந்திருக்கிறாங்க. சிலர் தான் அதுக்கான திட்டங்களோட வந்திருக்கிறாங்க. விஜய் என்ன திட்டத்தோட சாதி மத பாகுபாடுகளை ஒழிக்கிறதுக்காக வர்றாரு? ஊழல் ஒழிக்கிறதுக்கு அவருடைய திட்டம் என்ன? அவர்கிட்ட என்ன திட்டம் இருக்குன்னு இதுவரை சொல்லலை. அவர்
ஆனால் ஒரு சில விஷயங்கள் கமலஹாசனும் சொல்லவே இல்லை, விஜயகாந்தும் சொல்லவே இல்லை. கமலஹாசன் தெளிவாக சொல்லிட்டாரு, நான் சொன்னால் காப்பி அடிச்சிருவீங்கன்னு சொல்லிட்டாரு அவரு. அது மகாநடிகன் படத்தில் வந்த சத்யராஜோட காமெடி, அது உண்மையாகவே இவர் சொல்லிட்டு போயிட்டாரு கமல். இவர் குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் ஒரு 3 விஷயங்களை சொல்கிறாரு. அரசியலில் இருக்கக்கூடிய ஊழல் போன்றவற்றை ஒழிக்கணும், சாதி மத ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்கணும், மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்கணும், இதெல்லாம் தான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மகிழ்ச்சி, கேட்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம என்ன பேசுகிறோமோ அதைத்தான் அவரும் சொல்கிறாரு தன்னுடைய கொள்கையாக. அதனால அவரை வரவேற்கலாம். மேலும் அவர் வந்து ஒரு மேடையில் கூட ரீசெண்டாக ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் பேசும்போது கூட காந்தியை பற்றி கூட சொல்லலை. அவர் காமராஜர், அம்பேத்கர், பெரியார் எல்லாரையும் படிங்க அப்படின்லாம் வேற சொன்னார். ஒருவேளை கொஞ்சம் அரசியல் தெளிவு இருக்கலாமோ அப்படின்னு ஒரு சின்ன பார்வை இருக்குது. அவர் தன்னுடைய கொள்கைகளை பற்றி வெளியிட்டால் தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் யார் அவர்கிட்ட அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. கட்சியை ஆரம்பிச்சுட்டு தான் கொள்கையை முடிவு பண்ணணும்னு. கொள்கையை முடிவு பண்ணி தான் கட்சி. ஏன்னா நான் வந்து வேலை செய்ய போகிறேன் அப்படின்னா எதற்காக வேலை செய்ய போகிறேன், எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, இந்த கடனை அடைக்கிறதுக்காக நான் வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு எனக்கு ஒரு திட்டம் இருக்கணும். ஒரு திட்டம் இருந்தால் தான் செயல்பாடு. நான் வந்து ஒரு செயல்பாட்டுக்கு வந்துட்டேன், நான் இனிமேல் திட்டத்தை உருவாக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து முட்டாள்தனமான ஒரு பார்வையாக தான் நம்ம பார்க்கணும். கொள்கைகளை அறிவித்து விட்டு குறைந்தபட்சம் நம்ம அண்ணன் சீமானையாவது சொல்லலாம், நாம் வந்து தமிழர்களின் ஆட்சியை உருவாக்குவோம். அந்த தமிழர்களில் பார்ப்பனர்களும் உண்டுன்னு அவரே சொல்லியிருக்காருன்னு வச்சிங்களேன். ஆனாலும் அட்லீஸ்ட் ஒரு நேர்மையாக அதையாவது சொன்னாருன்னு வச்சுக்கலாம். இதுவரை நாம் பார்த்த எல்லாத்துலேயும் ஒரு கொள்கையை முன்னாடி வச்சு வந்ததில் சீமானை சொல்லலாம், ராமதாஸ் சொல்லலாம். இவர் விஜயும் வழக்கம் போல, ரஜினி, கமல் போலவே கடைசி வர கொள்கையை இன்னும் சொல்லவே இல்லை. அட்லீஸ்ட் இந்த 2 வருஷத்தில் சொல்லுவாரா அப்படின்னு அவளுடன் உங்களை போல நானும் காத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் அதில் ஒரு சின்ன நிரல் சொல்கிறாங்க. புஷி ஆனந்த் அப்படின்னு சொல்லி ஒரு புதுச்சேரியில் உள்ள பிஜேபிக்கார், அவர் தான் வந்து கட்சி கட்டமைப்பு எல்லாத்தையும் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் சுவாமி ஒருத்தர் வரார், அவரும் பார்ப்பனர், அவரும் தீவிர ஆர்எஸ்எஸ்காரரு, அவங்களோட லாபி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த விஜய் கட்சி தொடங்குவதில் பின்னாடி பிஜேபி இருக்குது, இப்படி ஒரு விமர்சனம் வருது. அதை அப்படி பார்க்குறீங்க? நேரடியாக அப்படியே எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. மேபி பிஜேபியை விட்டுட்டு கூட அவங்க வந்திருக்கலாம். ஆனால் அவர்களது பார்ப்பனிய பின்னணி என்பது கொஞ்சம் கேள்விக்குரியதாக தான் இருக்குது. ஏன்னா பார்ப்பனியம் வந்து எங்கே போனாலும் அந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை கையோடு எடுத்துகிட்டு தான் போகும். அது எத்தனை முகங்களை மாற்றி கொண்டு போனாலும் அந்த பார்ப்பனிய சித்தாந்தம்ன்ற இதை மட்டும் விட்டு கொடுத்துட மாட்டாங்க. ஸோ அதை வந்து விஜய் வந்து கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும். தன் கட்சி உருப்படியாக இருக்கணும், ஏதாவது கொஞ்ச காலத்துக்கு ஓடணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி எலிமெண்ட் எல்லாம் கிட்ட சேர்க்காமல் இருந்தால் தான் அவருக்கு நல்லது. இன்னொரு முக்கியமான செய்தி நான் சொல்லணும்னு நினச்சேன். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் இருக்காங்க. யார் புது கட்சி ஆரம்பித்தாலும் ஒரு பொக்கே வாங்கிட்டு போயிடுவாங்க. அதில் அந்த 3வது நபர் இப்போ ரொம்ப உடல் நலம் தளர்ந்துட்டாரு, அதனால அவர் வருவாரான்னு தெரில, பா. ராமச்சந்திரன். சரியா? இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஊழலை ஒழிப்பதே என் வாழ்நாளின் லட்சியம். தமிழருவி மணியன். தமிழருவி மணியன் இல்லைங்க, இவர் அதுக்கும் மேலே சீனியர், பழக்கருப்பையா. அவருக்கு போகாத கட்சியே கிடையாது. நம்ம எல்லாரும் பேரையும் சொல்லி தானே சொல்லுவோம். அவர் போகாத கட்சியே கிடையாது. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, ரஜினி, கமல் வர போயிட்டு வந்துட்டார். ரஜினி ஆரம்பிச்சுருந்தா போயிருப்பார். என்ன ஒன்று போவார், போகிறது பிரச்சனை இல்லை. நீங்கள் எல்லாருமே சேர்ந்து அவரை எப்படியாவது எம்எல்ஏவாக நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கணும். குறிப்பாக நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும். அப்படி தோத்துக்கிட்டு போயிட்டாருன்னா அப்புறம் அந்த கட்சி விட்டு அவர் உடனே போயிடுவார். அடுத்தால நம்ம ஹீரோ, ஆல் டைம் ஹீரோ தமிழருவி மணியன், நான் தான் காமராஜர் வழியில் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போகாத இடமே கிடையாது. இந்த 3 பேர் வந்தால் மட்டும் கொஞ்சம் விஜய் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் தான் கட்சி வந்து ஒரு வருஷத்துக்காவது ஓடும். இப்போ 2026 தேர்தல் நின்று ஆட்சியை பிடிக்கணும், இதுதான் நோக்கம். சரி, அப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு சொல்லலாம்ல. இப்போ 2024 எலெக்ஷனில் நீங்கள் பங்களிப்பு கிடையாதுன்னு சொன்ன பிறகு இப்போ எதுக்கு அதை பற்றி பேசணும்னு ஒரு கேள்வி வருது இல்லை? நல்ல கேள்விதான். அவருக்கு யார் என்ன? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ பிஜேபி குறித்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன, இந்தியா கூட்டணி குறித்து உங்கள் நிலைப்பாடு என்னன்னு சொல்லி ஆகணும்ல. அதுக்காக தான் அவர் வந்து இப்போ அவசரமாக உள்ளே வந்ததே வந்து, இப்போ இந்த தேர்தலில் முதல் முறையாக வாக்களிக்கக்கூடிய புது வாக்காளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது இப்போ தான் 18 வயது முடிந்து வாக்காளர் அட்டையை வாங்கியிருப்பாங்க. அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 18லேருந்து 20, 21 வயசு வரை உள்ள இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஏன்னா இப்போ கடைசியாக எலெக்ஷன் நடந்தது 2021.
இப்போ 24ன்றப்போ ஒரு 3 வருஷம் கணக்கு வச்சிங்களா, 18, 19, 20 இல்லை 21 தொடக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வயதை சேர்ந்தவர்கள்லாம் எப்படி இருந்தாலும் இந்த எலெக்ஷனில் முதல் தடவை ஓட்டு போடுறவங்களா இருப்பாங்க. அவர்கள் இப்போ என்ன முடிவு பண்ணியிருப்பாங்க, பெரும்பான்மையானவர்கள் நான் முதல்ல ஓட்டு போட போகிறேன், அதனால அண்ணனுக்கு தான் ஓட்டு எங்கள் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவேன். சரி. ஏன்னா இதே மாதிரி 90கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக வாக்குரிமை பெற்ற நிறைய பேர் வந்து ஒரு 10 வருஷமா ஓட்டு போடாமல் இருந்தாங்க. ரஜினிக்கு தான் முதல் ஓட்டை போடுவேன்னு அவங்க எல்லாம் அதுக்கப்புறமா ஓட்டு போட ஆரம்பிச்சாங்க. இல்லைன்னா இன்னைக்கு வர ஓட்டே போட்டிருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கும். போட்டா எங்கள் அண்ணனுக்கு தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. இப்போ நம்ம அட்லி சொல்லுவார், எங்கள் அண்ணனுக்கு நான் தான் பார்த்து செய்யணும் அப்படின்ற மாதிரி எங்கள் அண்ணனுக்கு தான் நான் முதல் ஓட்டுன்னு சொல்லி இருந்தாலும் இருப்பாங்க. அந்த மாதிரி வாக்காளர்களை எல்லாம் திசை திருப்புவதற்காக கூட பின்னணியில் யாராவது இந்த வேலையை செஞ்சிருக்கலாம். பிப்ரவரியில் அறிவித்தாலும் ஒன்று தான், மே மாதம் அறிவித்தாலும் ஒன்று தான். இப்போ ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இந்த 3 மாதத்தில் இவரால் வந்து வேலை செஞ்சு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போடணும்னு முடிவு பண்ணால் கூட அவரால் போட்டி போட வாய்ப்பு இல்லை. டைம் கிடையாது, ப்ரிப்பரேஷனுக்கு டைம் கிடையாது. ஸோ எப்படி இருந்தாலும் இது வந்து வேணும்னே இந்த எலெக்ஷனில் ஒரு குளறுபடியை பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் பின்புலத்தில் யாராவது வேலை செஞ்சு இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்து இப்போ உடனே அறிவிச்சிருங்கன்ற மாதிரி அறிவிச்சிருக்கலாம். என்ன ஒன்று, விஜய்கிட்ட நம்ம இன்னொன்று சொல்லணும், ஒரு சின்ன இன்னொரு ஆலோசனை. தமிழ்நாடு வந்து கொஞ்சம் ஒரு மோசமான ஸ்டேட்டுங்க. லைட்டாக சங்கி வாசனை அடிச்சா கூட போதும், வச்சு செஞ்சிருவாங்க. அது யாரும் இவருலாம் வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க. எந்த ரேஞ்சுக்கு வச்சு செய்வாங்கன்னா, ரஜினியை ஒரு கட்டத்தில் வந்து பயந்து போய் எனக்கு காவி சாயம் பூச பார்க்கிறார்கள் அப்படின்னு பேட்டியை கொடுக்க, அவர் பொண்ணு வேற போன வாரம் கூட பார்த்துருப்பீங்க, எங்க அப்பா சங்கி இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு வாக்காளர் மக்களின் மனநிலை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். விஜய் சங்கியாலாம் நீங்க இருக்க வேணாம், சங்கி மாதிரி லேசா வாசனை அடிச்சா கூட போதும், வச்சு செய்யும் செஞ்சிருவாங்க. இப்போ இந்த ஊழலை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்தவர்கள் எங்கே போனாலும், எங்கே நம்ம பார்க்குறோம், நிறைய இடத்துல பார்க்குறோம், ஊழலை ஒழிச்ச மாதிரி தெரியல. ஒரு சிஸ்டத்தோட ஒரு அங்கமாக இருக்குது ஊழல் அப்படின்றது. நம்ம அதை ஆதரிக்கலை, ஆனால் அது ஒரு அங்கமாக இருக்குது அப்படின்னு. அதை ஒழிக்கிறதுக்குன்னு சொல்கிறவங்க அதுக்குரிய திட்டத்தை சொல்லணும் இல்லையா? இந்த வகையில் இப்போ கடந்த காலத்தில் தன்னுடைய சினிமாக்களில் சொல்லியிருக்கலாம், அல்லது வேறு வகையில் சொல்லலாம். அவர் ஒரு இதில் சொல்கிறார், ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுக்குறவங்க அப்போது ஒரு தொகுதிக்கு 15 கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ பணம் சம்பாதிச்சிருப்பாங்க அப்படின்றது யோசிங்க அப்படிலாம் வந்து சொல்கிறாரு. இந்த பக்கம் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் சரிதாங்க, ஒரு படத்தில் ஆயிரக்கணக்கான தொழிலாளி வேலை செய்கிறாங்க, அந்த மொத்த உழைப்பின் பலனாகத்தான் ஒரு படம் வந்து வருது, வெற்றி பெறுது, சம்பாதிக்குது. அது ஒரு நபரே 150 கோடி ரூபா 200 கோடி ரூபா அழிட்டு போயிடுறாருல, அப்புறம் அது ஊழல் கிடையாதா, சுரண்டல் கிடையாதா அப்படின்னு கேட்குறாங்க. முதல் வாரத்தில் 1000 ரூபாய் 1500 ரூபா டிக்கெட் வச்சுக்கிறாங்களா, இது வந்து மோசடி கிடையாதா, கருப்பு பணத்தில் இண்டஸ்ட்ரியை இயங்குதா, இது தவறு கிடையாதா அப்படின்னு சுபவி போன்றவர்கள் கூட கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய பார்வை? உண்மையாதாங்க. அதாவது தமிழில் ஒரு பழைய பழமொழி உண்டு, தேனை எடுத்தவன் புறங்கையை நக்காமல் விடமாட்டான் அப்படின்னு. அவன் புறங்கையை மட்டும் நக்கினா பிரச்சனை கிடையாது, மொத்தமாக ஜாடியவே தூக்கிட்டு ஓடிட்டான்னா தான் பிரச்சனை. இப்போ ஒன்றும் இல்லை, என் பையனை கூப்பிட்டு இந்தடா போய் ஒரு 10 முட்டை வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொன்னால் மிச்ச காசில் ஒரு பாக்கெட் லேஸ் வாங்கிட்டப்பா அப்படிமா. இது நடக்க தான் செய்யும். இது வந்து சின்ன பையனில் ஆரம்பித்து எவ்வளோ பெரிய திட்டங்களாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் இந்த கட்டிங் அப்படின்ற விஷயம் இருக்கத்தான் செய்யுது. அதை நம்ம மறைக்கணும்னு அவசியம் இல்லை, அதை பூசி முழுகணும்னு அவசியம் இல்லை. அது எந்த ஆட்சி இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல அது ஒன்று நடந்துகிட்டு இருக்கும். இது வந்து பெரியாரே ஒரு தடவை சொல்லியிருக்கிறாரு, இந்த ஊரில் பள்ளிக்கூடம் வந்துச்சு, நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்னடான்னா அந்த எம்எல்ஏ 5000 ரூபா கமிஷன் அடிச்சான்னு வந்து பேசிகிட்டு இருக்க, பள்ளிக்கூடம் வந்துச்சுன்னு முதல்ல சந்தோஷப்படியா, அந்த மேட்டெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற. நலத்திட்டங்களும் முன்னேற்றங்களும் நடக்குதான்றது தான் நம்ம பார்க்கணுமே தவிர, என்னென்ன நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்காக ஊழலை ஆதரிக்கிறோம், திருட்டுத்தனத்தை ஆதரிக்கிறோம்லாம் நம்ம சொல்ல வரல, வேலை நடக்குதா அப்படின்றதையும் பார்க்கணும். அதுக்காக வந்து இப்போ ஒன்றும் இல்லை, போன எடப்பாடியார் ஆட்சியில் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட நிதியை கொடுத்தா அப்படியே திருப்பி கொடுத்துட்டாராம். பார்த்தீங்களா, அப்போ ஊழலே பண்ணல அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டலாமா, இல்லை வேலையே நடக்கலைன்னு சொல்லி திட்டணுமா? அப்போ நீங்கள் ஊழலை எங்கே இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஊழல்னு ஒன்று இருக்குது. நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஊழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் சொல்லலாம்னா, இப்போது ட்ரெயின் வந்து தனியார்கிட்ட கொடுக்க போகிறேன்னாங்க, ஏர்போர்ட்டை விற்றுட்டாங்க, துறைமுகத்தை தனியாக கொடுக்குறாங்க. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் ஊழல் இல்லையா? இந்தியா வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஏர்லைன்ஸ் இல்லாத நாடுகளில் ஒரு நாடாக மாறிடுச்சு. அப்போ என்ன ஆகுது, இப்போ இங்கே ஆவின்னு ஒரு பால் நிறுவனம், அரசு நிறுவனம் இருக்கிற ஒரு காரணத்தினால தான்
தமிழ்நாட்டில் பாலோட விலை வந்து அந்த லிட்டர் 50 ரூபாக்குள்ளேயே நிற்கிது. தனியாருக்கு போனீங்கன்னாலும் அதிகபட்சம் 55 60 ரூபா, 60 ரூபாய்க்கு தாண்டிலாம் யாரும் வைக்கிறது இல்லை. இப்போ இந்த ஆவினை நீங்கள் தனியார்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? இஷ்டத்துக்கு விளைய வைப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து 100 ரூபாய்க்கு தான் பால் வைப்பாங்க. பாலே வாங்க முடியாது. ஒரு ஏழை வீட்டில் வந்து பால் வாங்கவே வழி இல்லை அப்படின்ற ரேட்டு போயிடும். நீங்கள் அவரது திரைப்படத்தை பற்றி சொன்னீங்க. அதாவது சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல காரியத்தை முதல்ல வீட்டில் இருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படிம்பாங்க. நல்ல காரியம் செய்கிறேன்னா ஊருக்கு போய் செய்கிறது ரெண்டாவது, முதல்ல வீட்டில் இருந்து ஆரம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படி பார்க்க போனால் நீங்கள் வந்து உங்கள் ஒவ்வொரு படங்களும் வெளியிடக்கூடிய நாட்களில் முதல் நாள் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோன்றாங்களே FDFS, ஒவ்வொரு டிக்கெட்டு 1500 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதை நீங்கள் ஏன் கேள்வி கேட்கறது இல்லை? எத்தனையோ அடிமட்ட தொழிலாளிகளுக்கு சரியான சம்பளங்கள் போய் சேர்வதில்லை. கொரோனா டைம்ல யாருக்குமே பணம் வரலன்னு வருத்தப்பட்டாங்க. பணம் வரல, வேலை இல்லை அவர்களுக்கெல்லாம். அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சீங்க? உங்கள் தாய் வீடாகிய திரைத்துறையில் நீங்கள் முதல்ல என்ன செய்யணும்? அதை செஞ்சீங்களா? இல்லை குறைஞ்சபட்சம் அடுத்த முறை நான் ஆட்சிக்கு வந்தேன்னா எங்கேயாவது திரைத்துறையில் யாராவது பிளாக் மணியில் டிரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் அறிவிக்கலாமே. நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே இந்த 69வது படத்தோட நான் இனிமேல் நடிக்க போகிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போ நேராக அறிவிக்கலாமே, நான் இனிமேல் உங்களுக்கு திரைத்துறையால் நேரடியாக எந்த பாதிப்பும் வரப்போகிறதில்லை. அப்போ அறிவிக்கலாமே, நீங்கள் பிளாக் மணியில் டீலிங் பண்ணிங்கன்னா அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு திரைத்துறையை பார்த்து சொல்லலாமே. முதல்ல நம் வீட்டை நாம் க்ளீன் பண்ணலாமே. என்னையே நிறைய பேர் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் இஸ்லாமியரை பற்றி பேசுறதில்ல, கிறிஸ்தவர்களை பற்றி பேசுறதில்ல, இந்துக்களை பற்றி தானே பேசுகிறீங்கன்னு. நான் முதல்ல என் வீடை சரி பண்ணுறேன். என்னை இந்த அரசாங்கம் இந்துன்னு தான் சொல்லுது. நான் கடவுள் நம்பிக்கை அற்றவன்னாலும் என்னை இந்த அரசாங்கம் இந்துன்னு தான் சொல்லுது. அப்போ இந்து மதத்தில் இருக்கிற பிரச்சனையை தான் நான் முதல்ல பார்க்கணும். அதே போல் நீங்கள் முதலில் திரைத்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா முதல்ல நீங்கள் ஒழுங்காக டேக்ஸ் எல்லாம் கட்டிட்டீங்களா? உங்கள் டேக்ஸ் ஃபைலிங்லேயே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்றாங்க. ஏற்கனவே ஒரு ஃபாரின் கார் ஒன்று, ஏதோ ஹம்மரா ஏதோ ஒரு கார் ஒன்று வாங்கி அது வேறு கோர்ட்டில் கேஸ் போட்டு அந்த கேஸ் வேறு ஏதோ பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ முதலில் நாம் நம்மை சரி செய்து கொள்வோம், அப்புறம் நமது வீட்டை சரி செய்வோம், பிறகு நாட்டை சரி செய்யறதை பற்றி யோசிக்கலாம். எடுத்தோடனே நாங்கள்லாம் நாட்டை தான் சரி செய்வோன்றீங்க. சரி, நாட்டை சரி செய்வேன்னு சொல்கிறீங்க. சரி வந்துட்டீங்களே ஆரம்பிங்க வேலையை அப்படின்னா, இல்லை எனக்கு 2 படம் இருக்குது, படத்தை முடிச்சுட்டு வரேன் அப்படின்றீங்க. இல்லை சரிதாங்க. இப்போ அரசியலுக்கு வந்தோன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி மத்தியில் இருக்கிறவங்க ஆளுக்கு ஒரு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. யாரையும் விமர்சித்து பேசினான்னா படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. முதலீடு போட்டவங்களுக்கு நஷ்டம் வரும், தியேட்டருக்காரங்களுக்கு நஷ்டம் வரும், விநியோகஸ்தர்களுக்கு பாதிக்கப்படுவாங்க. ஸோ இதன் காரணமாக சினிமாவை முடிச்சுட்டு ஒரு இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ நீங்கள் சினிமாவெல்லாம் முடிச்சுட்டு வர நாடு சீரழிஞ்சிட்டு இருந்தால் பரவாயில்லையான்னு கேட்குறேன். இத்தனை வருஷம் சீரழிச்சுட்டு தானே இருந்தது. 2 வருஷம் சேர்ந்து சீரழிட்டோன்றீங்களா? ஆமா, இவ்வளவு நாள் பொறுத்தீங்கல்ல, இன்னும் 2 வருஷம் பொறுத்துங்க. அப்புறம் ஒருவேளை உங்க திரைப்படங்கள்ல வர்ற மாதிரியே டாக்டர் ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி கொண்டு வந்திருந்தா கூட காப்பாத்திருக்கலாம், இனிமே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற கண்டிஷனுக்கு அந்த 2 வருஷத்துல நாடு போயிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லைங்க, இப்போ அவர் என்ன சொல்றாரு, அவர் சொல்றது ஒரு பக்கம், பிறர் சொல்றது என்ன அப்படின்னா, இப்போ கமலஹாசன் எத்தனை வயசுல வந்தாரு? 60 வயசுக்கு பிறகு வந்தாரு. ரஜினி 60 வயசுக்கு பிறகுதான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொன்னார். 65 வயசுல சொன்னாரு. எம்ஜிஆர் 55 வயசுல வந்தாரு. இவர் பாருங்க 50 வயசுல வராரு, சீக்கிரமா வராரு. இப்போ அந்த வகையில் அவருக்கு இன்னும் ஒரு 20 வருஷம் கேரியர் இருக்குது. இன்னொன்று இவருக்கு ஒரு புகழ் இருக்குது. ஆல்ரெடி இவர் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போயிட்டார். மக்களை மனதை வெல்லணும், அவ்வளோதான். ஈஸியாக வந்துடுவார். 2026 விட்டீங்க அப்படின்னா 2031 முதலமைச்சர். ரொம்ப ஈஸி. இதில் ஏன் ஸ்டெயின் பண்ணணும்? ஏசி ரூமில் உட்கார்ந்து இருந்துக்கிட்டு அவர் எப்படி இருக்கிறாரு அப்படி இருந்து ஜெயிச்சிடலான்றாங்க. அதுதான் முக்கியமான ஒரு செய்தி. என்னன்னா, தன் தந்தையை தன் பாட்டியை பயங்கரவாதத்திற்கு பலி கொடுத்து பாட்டியோட அப்பா நேரு இவ்வளோ பேரோட பாரம்பரியத்தில் அரசியல் பின்னணியிலேருந்து வந்த ராகுல் காந்திக்கு பாரத் ஜோடா யாத்திரான்னு சொல்லி கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர் நடந்ததுக்கு அப்புறம் தான் மக்கள் வந்து சரி ஓகே இவன் ஏதோ நமக்காக செய்வான் போல இருக்கு அப்படின்னு இப்போதான் நம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. புரியுதுங்களா? மக்களை முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. மக்களை ஏமாளிகள் என்று நினைக்கக்கூடிய யாரும் அரசியலில் நிற்க முடியாது. அண்ணன் சீமான் மாதிரி எனக்கு ஓட்டே போட மாட்டீங்க, இந்த நாடு உருப்படாமல் போயிடும், நீங்களாம் நாசமாக போயிடுவீங்கன்னு திட்டிகிட்டு இருந்தாலாம் மக்கள் வந்து பார்த்துட்டு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. மக்கள் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அரசியல் என்பது ஒரு பெரிய கடல். எல்லாரும் சாக்கடைம்பாங்க, நான் சாக்கடைன்னு சொல்ல மாட்டேன். அரசியல் என்பது பெரிய கடல். அந்த கடலில் நீங்கள் மூழ்கி முத்தெடுக்க வேண்டும் என்றால் அதுக்கு கடுமையாக உழைக்கணும். அந்த உழைப்பு நீங்கள் நினைக்கிற மாதிரி காலையில் ஒரு 7:30 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு
அப்படியே ஒரு ஏசி காரில் நேராக போய் ஒரு ஏசி கேரவனில் போய் உட்காந்து இருந்துட்டு அப்படியே ஷார்ட் ரெடி சார் அப்படின்னு சொன்ன உடனே போய் நடிச்சுட்டு மறுபடியும் கேரவனில் வந்து உட்காந்துக்கிற அளவுக்கு எளிமையான வேலை கிடையாது. நீங்கள் வந்து காலையில் 6:30 மணி 7 மணிக்கே தொண்டர்களை சந்திக்க வேண்டும். முதல்ல நீங்கள் மக்களை சந்திக்கணும், மக்களோடு மக்களாக பழகணும், மக்களோடு பேசணும், மக்களோட சாப்பிடணும், மக்களோட தூங்கணும். மக்களோட போய் இருந்தீங்கன்னா தான் மக்கள் ஆமாம் இவன் எங்களுக்கான ஆள் அப்படின்னு எடுத்துப்பான். அதுக்கு உதாரணம் தான் நான் சொன்னது ராகுல் காந்தி. ராகுல் காந்திக்கு ஒரு பாரம்பரியம் இல்லையா, அவருக்கு ஒரு பின்னணி இல்லையா, எல்லாமே இருந்தாலும் ராகுல் காந்தியை மக்கள் வந்து தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை. சரிதாங்க அப்படி நீங்க சொல்றது. ஆனா விஜய் அப்படி இல்லைங்க. அவர் வந்து ஆல்ரெடி நீங்க விஜய் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எல்லாருமே பாத்துடுறாங்க. ஆல்ரெடி அவருக்கு எல்லாரையும் தெரியும். நீ ராகுல் காந்தி நடைபயணம் போய் தான் மக்கள்கிட்ட பிரபலம் ஆகணும். ஆனா எங்க தலைவர் அப்படி இல்லை. ஆல்ரெடி ஒரு தளபதி வந்து பிரபலம் தான். ஒண்ணும் இல்லைங்க, ரசிகர்கள் ஓட்டு போட்டாலும் ஜெயிச்சிருவாருன்றாங்க. ஏங்க நல்ல டான்ஸ் ஆடுறாருன்னு யாராவது ஓட்டு போடுவாங்களாங்க? இது எனக்கு காமெடியா இருக்குதுங்க. அப்படி வந்து விஜய்கிட்ட யாராவது சொல்லி வச்சிருக்கிறாங்கன்னா பாவம், விஜய் பார்த்து நம்ம பரிதாபம் தான் படணும். 450 கோடி 500 கோடி கலெக்ஷன் ஆகுது. அதுக்கு மேல வேற என்ன? எல்லாரும் படம் பாக்குறாங்க, எல்லாருக்கும் தெரியும். நம்ம அன்புமணி கூட தான் சொன்னாரு, ஓவியாவுக்கு ஓட்டு போட்டவங்க இல்லை பாதி பேர் எனக்கு ஓட்டு போட்டிருந்தா கூட நான் எம்பியா இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த கதையா இருக்குது இது. எங்க படம் பார்க்கறதுக்கும் ஒருத்தர் நல்ல டான்ஸ் ஆடுறாரு, நல்லா ஃபைட் பண்றாரு, ஸ்டைலா இருக்காரு அப்படின்றதுக்கெல்லாம் ஓட்டு போடுவாங்களா? மக்கள் என்ன அவ்வளோ முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அதாவது இதுல இன்னொரு சிக்கல் வேற இருக்குங்க. ஒரு ஆந்திரா போலவோ இல்லை வட இந்திய மாநிலங்களை போன்ற மாநிலங்களில் கூட நீங்கள் சொல்கிறது ஓரளவு அதுவும் ஓரளவு தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே வட இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா லோ இன்கம், ஹை சைல்டு பர்த், வெரி லோ எஜுகேஷன், படிப்பும் ரொம்ப கம்மி, பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதன் எண்ணிக்கையும் அதிகம், வருமானமும் கம்மி. தமிழ்நாடு வந்து அப்படியே ஆப்போசிட். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹை இன்கம், ஹை எஜுகேஷன், லோ சைல்டு பர்த். தமிழ்நாடு பெஸ்ட் ஹெல்த் கேர், சரியா, பெஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம், ஹை இன்கம் குரூப், ப்ளஸ் லோ சைல்டு பர்த். லோ சைல்டு பர்த்னா என்ன அர்த்தம்? நல்லா யோசிச்சு பாருங்க. எனக்கும் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா அப்பா ப்ளஸ் அவங்களுக்கு நாங்கள் எங்கள் அப்பா சைடில் பார்த்தீங்கன்னா அவருக்கு கூட பிறந்தவங்க அப்படின்றது 8 பேர். எங்கள் அம்மாவுக்கு கூட பிறந்தவங்கன்னு எடுத்திங்கன்னா 9 பேர். எங்கள் அம்மாவும் அப்பாவும் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு எத்தனை பேர் குழந்தைங்கன்னு பார்த்தா 3 குழந்தைங்க. நாங்கள் 3 பேரும் கல்யாணம் பண்ணி எங்கள் 3 பேருக்கும் சேர்த்தே எத்தனை குழந்தைங்கன்றீங்க? 4 குழந்தைங்க தான். ஆனால் என்ன கணக்கு பாருங்க, எங்கள் மூவரின் வாழ்க்கை துணைவியாளர்கள் இருக்காங்க. என் தங்கைனா தங்கையோட கணவர் இருக்காரு, தம்பினா தம்பியோட மனைவி இருக்காங்க, நானா என்னோட மனைவி இருக்காங்க. 6 பேர் சேர்ந்து 6 பேருக்கு எத்தனை குழந்தை பிறந்திருக்கு? எங்கள் அம்மா அப்பா 2 பேருக்கு சேர்ந்து பிறந்த குழந்தை 3. நாங்கள் 6 பேர் சேர்ந்து 6 பேருக்கும் சேர்ந்து பிறந்திருக்க குழந்தை 4 பேர் தான். அப்போ என்ன ஆகுது? குறைஞ்சிக்கிட்டே வரும் பாப்புலேஷன். அடுத்த தலைமுறை வர வர இன்னும் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ என்ன ஆகும்னா இந்த எஜுகேட்டட் இண்டிவிஜுவல்ஸ் அதிகமாகிடுவாங்க. வயதில் குறைந்தவர்கள் 30 வயசுக்கு கம்மியாக இருக்கிறவங்களோட எண்ணிக்கை தமிழ்நாட்டில் அதிகபட்சம் போனீங்கன்னா ஒரு 20% இருந்தாலே ஜாஸ்தி. அதில் வாக்களிக்கும் வயதில் இருப்பவர்கள் எண்ணிக்கைன்னு எடுத்திங்கன்னா ஒரு 10லேருந்து 12% பேர் இருப்பாங்க. அந்த 12% பேரில் ஒரு 6% பேர் விஜய் ரசிகர்னு வச்சுக்கிங்க. ஏன்னா மிச்சம் 6% அஜித் ரசிகராக இருப்பாங்க. ரசிகர்கள் இருக்கிறாங்க, வேற கட்சிகள் உள்ளவங்க இருப்பாங்க, கொள்கைக்காரர்கள் இருப்பாங்க, சீமான் ஆதரவாளர்கள் இருப்பாங்க. இப்போ முக்கியமான விஷயமே என்னன்னா, இப்போ யோசிச்சு பாருங்க, படம் பார்க்குற எல்லாரும் ஓட்டு போட்டா அப்படின்றீங்களே, இப்போ இந்த 6% ஓட்டு போட்டா விஜய் ஜெயிச்சிருவாரா? வயிறு எரிஞ்சு இன்னைக்கு 2 பேர் திட்டிகிட்டே உட்காந்துருப்பாங்க. யாரு? அண்ணாமலை அண்டு நம்ம சீமானவர்கள். சீமானுக்கு என்னங்க கவலை? நான் வந்து ஒரு லட்சியத்துக்காக போற பிள்ளை, பெரும் தலைவருடைய வாரிசு. நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். எனக்கு கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது, நான் மக்களை சந்திக்கிறேன், உழைக்கிறேன், மக்களை ஆதரிக்கிறாங்கன்னு தில்லா பேசுறாரு. இன்னைக்கு காலையில தான் நம்ம மைனரோட வீடியோ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். அதுதான் சொன்னார், எங்க அண்ணன் சீமானுக்கு தோல்வியை கண்டு என்னைக்குமே பயம் கிடையாது. மற்றவங்க எல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறது ஜெயிக்கிறதுக்காக ஆரம்பிப்பாங்க, எங்க அண்ணன் சீமான் மட்டும் தான் தோக்கிறதுக்காகவே ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாப்புல. அது மாதிரி அண்ணன் சீமான் அதெல்லாம் கவலையப்பட மாட்டாரு. என்ன ஒண்ணு, இப்ப விஜய் வந்ததுனால என்ன ஆகும்னா, சீமானின் நாம் தமிழர் கட்சியில இருந்துகிட்டு விஜய் ரசிகரா இருக்கிறவங்க எல்லாம் வெளியே வந்துருவாங்க. ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க எல்லாம் இந்த பக்கம் வந்துருவான்றீங்க? இல்ல, புதுசா கல்யாணம் ஆனவங்க வர உள்ள ஆட்களை வச்சுக்கிங்களேன். நான் தான் சொன்னேன் 30 வயது வர உள்ளவங்களை கூட வச்சுக்கிங்க. ஏன்னா விஜய் ரசிகர்களை வந்து எப்படி உருவாக்கப்பட்டார்கள் அப்படின்னா, எங்க வீட்டிலே ஒரு உதாரணம் சொல்றேன். என் தங்கை வந்து அவ கல்லூரி படிக்கக்கூடிய காலத்தில், அதாவது 92, 93 அந்த காலகட்டங்கள்ல அப்பதான் விஜய் வந்து உள்ள வர ஆரம்பிக்கிறாரு. அது ஏன் எதுக்குலாம் தெரியாது. என் தங்கச்சிக்கு வந்து அப்பவே விஜய் பிடிச்சிருச்சு. விஜய் வந்து அப்ப ஃபேமஸ் கிடையாது.
அப்போல்லாம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த விஷ்ணு அது இதெல்லாம் நிறைய படம் வரும். என்ன விஜய் படத்துக்கெல்லாம் போயிருக்கேன் அப்படின்னு. நான் விஜயை பார்க்க போலையா, சங்கவியை பார்க்க போனேன், ஸ்ரீவித்யா ஒரு பாத்ரூம் சீன் இருக்கு அதுக்கு போனேன் அப்படி இப்படிலாம் சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ அப்படி கிண்டல் செய்யப்பட்ட விஜய் தன் உழைப்பால் ஜெயிச்சு தான் வந்தார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? ஆனால் அந்த கட்டத்திலே என் தங்கச்சிக்கு விஜய் ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு குழந்தை, முதல் குழந்தை. அவள் இப்போ டாக்டர் ஆகிட்டா. அந்த குழந்தைய சின்ன வயசுலேருந்து விஜய் படமாக கூட்டு போய் காமிச்சு அவளை பிறந்ததுலேருந்தே விஜய் ரசிக்கிறா மாத்த. இவர்கால என்னுடைய மூத்த மருமக ஊர்ல எந்த வீட்டுக்கு போனாலும் எந்த சின்ன குழந்தைய பார்த்தாலும் கூட்டு போய் தனியா வச்சு கொஞ்சும் போது என்ன பண்ண வேண்டியதுன்னா மொபைல்ல எடுத்து விஜய் படத்தை காட்டுறது. பாரு இதுதான் விஜய் உனக்கு ரொம்ப பிடிக்கும், விஜய் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு மதத்தை பரப்புவது போல பரப்பிட்டு இருக்காருன்னு வச்சுக்கீங்களேன். எதுக்காக மதத்தை பரப்புவது போலன்னு சொல்றேன்னா, சின்ன குழந்தைய நம்ம என்ன பண்றாங்க வீடுகள்ல, இதான் சாமி கும்பிடு அப்படின்னு சொல்ல அது சின்ன வயசுல இருந்து கும்பிட ஆரம்பிச்சிருது. அதே போலவே இப்படியே என் மருமகள்ன்றது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி. இது தமிழ்நாடு பூரா இது மாதிரி விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. ஆனா அவர்களின் எண்ணிக்கை என்ன, அவர்களது எக்ஸ்போஷர் என்ன, அவர்களது அறிவு தளம் என்ன, அவர்களது சிந்தனை தளம் என்ன அப்படின்னு எடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் தாண்டி அவர்களோட ஜனத்தொகையோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6% தான் வருவாங்க. விஜய் அரசியலுக்கு வருவாரு, ஜெயிக்க முடியாது, அதெல்லாம் ரெண்டாவது. பலரும் பார்த்தாச்சு. எல்லாரும் யாரா இருந்தாலும் சரி, இப்போ பழைய மாதிரி எம்ஜிஆர் வந்தோடனே 5 வருஷத்துல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புலாம். எம்ஜிஆர் வேற கதைங்க. ஆமா, ரைட். அவர் அரசியலில் திரைப்படத்தில் இருந்து கொண்டே அரசியல் செய்தார். நான் அண்ணாவின் தம்பி அப்படின்னு தான் தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டாரு. 22 வருஷம் அவருக்கு கட்சியிலே இருந்து கட்சி கட்சிக்குள்ளே இன்னொரு கட்சியை உருவாக்கி இருந்தார். ஆமா, வெளியே வரும்போது ஒரு கட்சி பிறந்துருச்சு. அப்படி பிறந்து. ஆமா. அப்போ ஆனா விஜயகாந்த் அவ்வளவு ஃபேமஸா இருந்தாலும் சரி, அவரு 8%, 11% அவ்வளவுதான் வர முடிஞ்சு. கமலஹாசன் தெரிஞ்சிருச்சு 6%, அதிகபட்சம் அவ்வளவுதான். அடுத்த சட்டமன்ற தேர்தல் 3% குறைஞ்சு, ஜெயிக்க மாட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு, குறைஞ்சிருச்சு. இப்ப எல்லாரையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப புதுதாக வரக்கூடிய நடிகர்களுக்கு இவங்களெல்லாம் பார்த்து கூட நம்ம ஜெயிச்சிட முடியுங்கிற நம்பிக்கை எங்க இருந்து வருது? அதான் அது திரைப்படத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இளையராஜாவை எடுத்துக்கங்க. பழைய காலத்து இளையராஜா பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டைலிஷாக இருப்பார், ரொம்ப ஸ்டைலிஷாக இருப்பார். அந்த காலத்து உள்ள அந்த ஹிப்பி ஸ்டைலு, அந்த பெல் பாட்டம் பேண்ட்டு எல்லாம் போட்டு அந்த பழைய பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷாக இருப்பார். இந்த ஜனனின்னு ஒரு பாட்டு, ஜனனி ஜெகம்னி அகம்னின்னு தாய் மூகாம்பியைன்னு நினைக்கிறேன். அந்த படம் வந்ததுலேருந்து அவரை சுற்றி ஒரு கும்பல் உட்காந்து திரும்ப 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 ஐயா அவங்க தலைக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியுது, நீங்கள் ஒரு ஞானி, நீங்கள் ஒரு சித்தர்ன்னு சொல்லி 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 அதாவது யோசிச்சு பாருங்களேன். ஒரு 10 பேர் நம்மளை சுற்றி உட்காந்துக்கிட்டு டெய்லி இல்லை, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அண்ணன் பின்னிட்டீங்கன்னா, அண்ணன் அட்டகாசம், அண்ணன் சூப்பர் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் என்ன ஆகும்? நம்மளை அறியாமல் அதை நம்ப ஆரம்பிச்சிருவோம் ஒரு கட்டத்தில். அப்படிதான் இளையராஜா தன்னை ஒரு ஆன்மீகவாதினே அவரே முடிவு பண்ணிக்கிட்டாரு. இங்க விஜய் இது மாதிரிதான் நடந்திருக்கும். பின்னாடி இருந்து சுத்தி உட்காந்து நீங்க வரலன்னா வேற யாருன்னு, நீங்க வரலன்னா வரவா அண்ணன், நான் வரவான்னு பாட்டு கூட போட்டாங்க. அந்த மாதிரி பின்னாடி இருந்து சொல்லி உசுப்பேத்தி கடைசியில எடுத்து தெருல விட்டுருவாங்க. விஜயோடைய வருகை சீமானை பெரிய அளவுல பாதிக்கும், அண்ணாமலையும் சேர்த்து பாதிக்கும், அப்படின்ற மாதிரி. ஏன்னா அங்கேயும் பாத்தீங்கன்னா விஜய் ரசிகர் இருப்பான். ஆனா என்னடா காவி துணியெல்லாம் கொடுத்து தலையில கட்ட சொல்றாங்க, ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கேன்னு ஃபீல் பண்றவங்கலாம் இருப்பான்ல, அவெல்லாம் வந்துருவான். ஓகே, அது ஒண்ணு. ஆனா அதிமுக மட்டும் பாதிக்காதுன்னு எப்படி சொல்றீங்க? கண்டிப்பா பாதிக்கும், இல்லைன்னா நான் சொல்ல. ஆனா அதிமுகவில் இருப்பவர்கள்லாம் இந்த 30 வயதிற்கு கம்மியானவங்க ரொம்ப குறையும். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுங்க. அரசியல் பற்றியும் சமூகத்தை பற்றியும் சமூக அக்கறையிலும் ஒரு தெளிவு இல்லாத ஒருத்தன் திகாலையோ திமுகவிலையோ சேர மாட்டான். ஆனா அந்த சிந்தனை தெளிவு பெற்று இங்க வந்ததுக்கு பிறகு இங்க இருந்தா அவன் போகணும்னு அவசியம் யோசிக்க மாட்டான். இளம் வயது வாக்காளர்கள்ன்றது இந்த 2 கட்சிக்கும் பாத்தீங்கன்னா அதிகம் போனா எனக்கு தெரிஞ்சு 2%, 3% இருந்தாலே ஜாஸ்தி. அதனால பெரிய பாதிப்பு இருக்காதுன்னு சொல்றேன். இந்த இளம் வயது வாக்காளர்களை கவர்ந்து இழுத்த வேலையை தெளிவா செஞ்சு வச்சிருந்தது. அதாவது இப்படி வச்சு இங்க ஒரு சின்ன ஏரியா, அப்பதான் டவுன்ஷிப் டெவலப் ஆகும். ஒருத்தர் ஒரு நர்சரி ஸ்கூல் ஆரம்பிப்பார் உடனே அந்த ஏரியாவில். உடனே அந்த ஏரியாவில் இருக்கவங்கலாம் அந்த ஸ்கூலில் கொண்டாந்து பிள்ளைங்களை சேர்ப்பாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து எல்கேஜிலேருந்து அந்த படித்த பிள்ளைங்களே அப்படியே யூகேஜி, அந்த படித்த பிள்ளைங்களே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட், ஒரு 5ஆம் கிளாஸ் வரை அந்த ஸ்கூல் அப்படியே டெவலப் ஆகிட்டே வரும். அப்போ அந்த ஏரியாவில் இன்னொருத்தர் பார்ப்பார், இவரே ஸ்கூல் நடத்த முடியுதுன்னா நம்ம ஏன் நடத்தக்கூடாது அப்படின்னு அவர் இன்னொரு நர்சரி ஸ்கூலை போட்ட உடனே இந்த ஏற்கனவே நர்சரி ஸ்கூல் ஆரம்பிச்சாரு அவருக்கு தான் பாதிப்பு ஏற்படுமே தவிர அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு காலேஜ் இருக்கும்.
அந்த காலேஜ் நிர்வாகத்துக்கு இதனால எந்த பாதிப்பும் வராது. இதை இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஏன் சீமானுக்கு மட்டும் பாதிப்பு வரும், திமுக அதிமுகவுக்கு ஏன் பாதிப்பு வராதுன்னு நான் சொல்றதோட காரணம் இதுதான். அந்த அளவுக்கு தெளிவு இருக்கிறவங்க அங்கே காலேஜுக்கு போயிடுவாங்க. காலேஜுக்கு போனவங்கலாம் நர்சரி ஸ்கூலை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நர்சரி ஸ்கூல் வச்சு நடத்துகிற சீமான் தான் இப்போ புது நர்சரி ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்க. விஜயை பார்த்து பயப்படணும். ஓகே, நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறீங்க. மக்கள் பரிசீலிக்க தகுந்த பல்வேறு கருத்துக்களையும் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நேயர்களை மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.